Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்னைக்கு இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களோட ப்ரைமரி ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இராணுவத்துக்கு தேவையான வாகனங்கள் மற்றும் அதற்கான ஸ்பேர் ஸ்பாட்ஸ்லாம் ரெடி பண்ணுற நிறுவனம் தாங்க இந்த இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 5 பிளான்ட் வந்து இருக்குங்க. ஸோ மொத்தமாக 12,000 பேர் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இங்கேருந்து தான் நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் டிகிரி ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 42,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தாங்க. ஸோ 2 இயர்ஸ் உங்களுக்கான ஒர்க் பீரியடாக இருக்கும். தேவைப்பட்டால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்த தேவையில்ல. ஸோ இந்தியாவிலே ஒரு நேம் சொல்கிற அளவுக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இதில் ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன போஸ்ட்டுக்கு இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேனேஜர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வேக்கன்சிஸ். யூஆருக்கு 4, இடபிள்யூசிக்கு 1, ஓபிசிக்கு 1 அப்படின்னு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜை பொறுத்தவரையும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதி பொறுத்தவரையும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் ஜாப் ரோலை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ளஸ் ஹையர் அத்தாரிட்டி எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான டென்யூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்டபிள் பண்ணுவோம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரையும் 30,000 ரூபா ப்ளஸ் ஐடிஏ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பர் மந்த்துக்கு உங்களுக்கு 42,000 ரூபா உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மேனேஜர் லீகல். இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ். 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் லா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸ் இன்டகிரேட்டட் எல்எல்பி வந்து 5 இயர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட ஜாப் ரோலை பொறுத்தவரையும் கோர்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அத்தாரிட்டி என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் படித்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டென்யூர் பீரியட். இதுக்கான சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 42,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் மேனேஜர் ப்ரொடக்ஷன். இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ். அதை வந்து யூஆருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தகுதியாக பொறுத்த வரையும் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆர் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனை வந்து மானிட்டர் பண்ணுறது அண்ட் ஷாப் ஃப்ளோர் ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கான டென்யூர் பீரியடு. இதற்குமே சம்பளம் பர் மந்த்துக்கு 42,000 ரூபா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் மேனேஜர் குவாலிட்டி. இதுக்கு மொத்தம் 3 வேக்கன்சிஸ். இதுக்குமே 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் மெட்டாலஜிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து மானிட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கல் லேப் ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலரி பர் மந்த்துக்கு 42,000 ரூபா இருக்கும். அடுத்தது ஜூனியர் மேனேஜர் சேஃப்டி. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ். 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சுட்டு வித் 1 இயர் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இது யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் சென்னை இவங்க கண்டக்ட் பண்ணுற
1 இயர் டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் இன் சேஃப்டி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியில் இருக்க எல்லா சேஃப்டி ஒர்க்குமே நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு 2 இயர்ஸ் 42,000 வரை உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட், இதுக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் யூஆர் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 40 வயசு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களோட ஜாப் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்பிஎஃப் ப்ரொபோசல்ஸ், ஜிஎஸ்டி இன்வாய்சஸ் அண்ட் அதர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கான ஜாப் ரோலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட டென்யூர் வந்து 2 இயர்ஸ், சம்பளம் வந்து 42,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு மொத்தம் 6 வேகன்சிஸ். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் ஆர் டிசைன் ஆர் தெர்மல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான கோர்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது கோர்ஸில் வந்து படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி த சிஸ்டம் ஆஃப் பவர் பேக் அண்ட் கேரி அவுட் R&D ஆக்டிவிட்டீஸ் ஆன் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒர்க்கு வந்து உங்கள் ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கான டென்யூர் பீரியட். இதற்கான சம்பளமாக பர் மந்த்துக்கு 56,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், இதுக்கு ஒரு வேகன்சிஸ். 18 வயசுலேருந்து 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆர் மெக்கட்ரானிக்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹால் ஷாப் ஃப்ளோர் P&M மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளமே பர் மந்த்துக்கு 56,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே சார், இதுக்கு வந்து நம்ம எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆர்டினரி போஸ்ட்டில் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை 6,54,000 இந்த அட்ரஸுக்கு வந்து 31/10/2025 நீங்கள் உங்கள் கொரியர் வந்து அங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/10/2025 உங்கள் கொரியர் வந்து அங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரையும் 300 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI கலெக்ட்குள்ளே போயிட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு 300 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸர்வீஸ்மென் ஃபீமேல், அதாவது பெண்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த செலான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவுமே வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணும்போது அது கூட சேர்த்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஆக்டிவான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கரெக்டாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா இப்படி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறன்றதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ரைட் சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க, லெஃப்ட் சைடில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்டை வந்து ஃபில் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்ற நேமை வந்து எழுதிக்கிட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார் திருப்பி வந்து எந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எல்லாமே எழுதிக்கிங்க. அதேமாதிரி உங்கள் நேமும் வந்து கேபிட்டல் லெட்டர்னால் உங்கள் 10th ஸ்டாண்டர்டில் உங்கள் நேம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் வந்து எழுதிங்க. அடுத்தது உங்கள் ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதேமாதிரி உங்கள் ஏஜ், உங்களோட நேஷ்னாலிட்டி மேல் ஆர் ஃபீமேல் எழுதிங்க. அடுத்தது கேட்டகிரி, அடுத்தது நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா வந்து நோன்னு கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸு கொடுத்து அதற்கான சர்டிஃபிகேட் வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் வந்து கொடுத்துருங்க. அதேமாதிரி உங்கள் போஸ்டல் அட்ரஸ் கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோடுமே நீங்கள் வந்து இது கொடுத்துங்க. அடுத்தது உங்களுக்கான ஆதார் நம்பர், அடுத்தது உங்களுக்கான மொபைல் நம்பர், அதேமாதிரி உங்கள் இமெயில் ஐடி வந்து பிளாக் லெட்டரில் எழுதிக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட உங்கள் 2 ப்ராமினென்ட் அண்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது மச்சம் மருவெலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதான் டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது 2 இது வந்து கேட்குறாங்க, அது வந்துமே நீங்கள் வந்து எழுதிங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பெண்கள், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் SC STயாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, ஸோ நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி SBI கலெக்ட் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும், அதாவது நீங்கள்
பேமெண்ட் ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர்னு அதில் ஒன்று வரும், ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் வந்து எழுதிங்க. அடுத்தது உங்கள் கல்வி தகுதியெலாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டிப்ளமோவில் எவ்வளோ மார்க்கு, டிகிரியில் எவ்வளோ மார்க்கு, 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, நீங்கள் MBA படிச்சிங்கன்னா அதற்கான மார்க் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசஸ். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இந்த டீட்டெயில்ஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே இவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கூட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிங்க, நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணிங்க. கீழே வந்து உங்களோட மறக்காமல் உங்களோட சிக்னேச்சர் டேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் வருங்க இல்லைங்களா, அதில் வந்து உங்கள் நேம் எழுதிங்க. ஷீன் போட்டு உங்கள் நேம் எழுதிக்கிட்டு கீழே சிக்னேச்சர், திருப்பி வந்து டேட்டுன்ற இடத்துல டேட்டு, பிளேஸுன்ற பிளேஸு. ஸோ இதில் மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் வந்து மிஸ் பண்ணாதீங்க. சிக்னேச்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரையும் உங்களோட இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதற்கான வெயிட்டேஜை பொறுத்த வரையும் உங்களோட BE ஆர் பிடெக் ஆர் டிப்ளமோவில் மார்க் வந்து 75% வெயிட்டேஜ் ஆகும். இன்டர்வியூவில் நடக்கிற மார்க் வந்து 25% வெயிட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டென்யூர் பொறுத்த வரையும் 2 years உங்களுக்கான டென்யூர் இருக்கும். தேவைப்பட்டால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொரியர் பண்ணுறதுக்கான, அதாவது 31/10/2025 படி உங்கள் கொரியர் வந்து அங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் காலைல 9:30 மணிலேருந்து 5 மணி வரையும் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க.